உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அசூரத்தனமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது. குளிர்காலம் நெருங்கி வரும் இந்த நேரத்தை குறிவைத்தே ரஷ்யா தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. இந்த போரில் இரு நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏராளமான மக்கள் பலியாகியுள்ளனர். நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஐரோப்பியா உள்ளிட்ட பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. பின்னர் போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை. இந்த நிலையில்தான் மீண்டும் உக்ரைனின் மிகப்பெரிய எரிசக்தி மையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கோர தாக்குதலில் உக்ரைனின் ஏராளமான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. உக்ரைனின் வடகிழக்கு பகுதியான கார்கிவ் மற்றும் ஒடேசா ஆகிய பகுதிகளில் உள்ள எரிசக்தி மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது உக்ரைனில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ரஷ்யா நடத்திய தாக்குதலால் அங்கு இயற்கை எரிவாயுவின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக உக்ரைன் மக்கள் குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஹீட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். உக்ரைனின் குளிர்காலம் தொடங்கியுள்ளதை குறிவைத்தே இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா இதுவரை நடத்திய தாக்குதலில் இதுதான் கொடூர தாக்குதல் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் டின்ப்ரோ நகரில் அடுக்குமாடி கட்டடம் தகர்க்கப்பட்டதில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளனர். அதே சமயம் பலர் படுகாயம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உக்ரைன் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.